வணக்கம். நான் உங்கள் சுதாகர். கடந்த பதிவில் நம்ம பெருக்கு தொடர் வரிசை ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட ஃபார்முலாஸ் சில முக்கியமான கணக்குகளை பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த பதிவிலையும் பெருக்கு தொடர் வரிசை ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட இன்னும் சில முக்கியமான கணக்குகளை இங்கே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, ஒரு நுண்ணுயிர் பரிசோதனையில் ஒவ்வொரு மணி நேரமும் பாக்டீரியாவானது இரட்டிப்பாகிறது. ஒவ்வொரு மணி நேரம் பாக்டீரியா இரட்டிப்பாகும் போது அதன் தொடக்கத்தில் பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை 30. அப்போ 14 மணி நேரம் கழித்து அதனுடைய முடிவில் 14 மணி நேரம் முடிவில் அதனுடைய பாக்டீரியா எத்தனை பாக்டீரியா உள்ளது. ஸோ இதாங்க கேள்வி. இதில் ஸோ இப்போ பாருங்க, இந்த பாக்டீரியாவோட தொடக்கத்தில் எத்தனை இருக்கு? 30. இப்போ இதுதாங்க ஏவோட வேல்யூ. ஒவ்வொரு மணி நேரம் இரட்டிப்பாகிறதுன்னு இருக்கு இல்லையா, அது எவ்ரி ஹவர் இட் டபுள்ஸ். எவ்ரி ஹவர் டபுள்ஸ் அப்படின்றதாங்க இங்க ரேஷியோ ஆர். அப்போ நம்மளுக்கு ரேஷியோ தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும். அப்போ ரேஷியோ ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சா அப்போ ஏன்றது 30ங்க, ரேஷியோ ஆர்ன்றது 2. அப்போ அட் தி எண்ட் ஆஃப், அதாவது முதல் ஒரு மணி நேரம் முடிவில், அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவர், முதல் ஒரு மணி நேரம் முடிவில், அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவரோட எண்டில் எவ்வளோ இருக்கும்? ஏ இன்டூ ஆர். இட் மீன்ஸ் 30 into 2. இதுதாங்க அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவர், முதல் மணி நேரம், இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட எண்ட்ல. அடுத்தது எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர், at the end of second hour, அதாவது இரண்டாவது மணி நேர முடிவில் 30 into 2 ஸ்கொயர், இரண்டாவது மணி நேர முடிவில் AR ஸ்கொயர். அப்படி போனோம்னா 14வது மணி நேர முடிவில், 14வது மணி நேர முடிவில், 14வது மணி நேர முடிவில் A into, actually formula என்ன? A into R power 14. A into R power 14. So A into R power 14, A என்றது 30, where R is 2 power 14. So 30 into 2. இந்த மாதிரி ஆப்ஷன்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். நீங்க ஆப்ஷன்ல மேக்ஸிமம் பெரிய பவர் வந்தா இப்படி ஏதாவது தந்திருப்பாங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? 14வது மணி நேரம் முடிவில். அப்போ T14, 30 into 2 power 14. மேக்ஸிமம் இதோட பவர் சின்னதா இருந்தா மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இருக்கும். பவர் பெரிய நம்பரா இருக்கிறப்போ நம்மளுக்கு இப்படிதான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க ஆப்ஷன் இப்படிதான் இருக்கு. 30 into 2 power 14 is the number of bacteria at the end of 14th hour. அடுத்த கேள்வி பாருங்க. இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000. ஒவ்வொரு வருடமும் அதனுடைய மதிப்பு 10% குறைகிறது. அப்போ அதனோட ஆறாவது வருடம் இயந்திரத்தின் மதிப்பு என்ன? தோராய மதிப்பு. 6வது வருடம் இயந்திரத்தின் தோராய மதிப்பு. இப்போ இந்த மெஷின், இந்த இயந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல 40,000 அதனோட மதிப்பு. அப்போ முதல் வருடம் முடிவில், அப்போ பிகினிங்ல 40%, அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி 10% குறையுது அப்படின்னா இதுல 90% தான் அட் தி எண்ட் ஆஃப் இயர் அதனோட வேல்யூ. அப்ப இதுல 90% அப்படின்றது 40,000, 90% அப்படின்றது 90/100. ஸோ 90% ஆஃப் 40,000 தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த மிஷினோட வேல்யூவா இருக்கும். அப்ப அடுத்தது இரண்டாவது வருஷம், அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், இரண்டாவது வருடம் முடிவில் அப்படின்னா இதுதான் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வருஷம் முடிவில். இதுல எங்க 40,000 90/100ஓட 90%. அப்ப இது எப்படி எழுதணும் அப்படின்னா 40,000 90/100 இதனோட 90%. அப்ப again 90/100. அப்போ this is 40,000 90/100 the whole square at the end of செகண்ட் இயர், இரண்டாவது வருஷம் முடிவுல. முதல் வருடம் முடிவுல
40,000 90/100. இங்க என்ன கேள்வி, இந்த கேள்வி கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். 6வது வருடம் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. 6வது வருடம் முடிவில் அப்படிங்களா, 6வது வருடம், 6வது வருடம் அப்படின்னா this is nothing but at the end of 5th year. 5வது வருடம் முடிவில், 5வது வருடம் முடிவில், இது 5வது வருடம் முடிவில், at the end of 5th year. at the end of 5th year அப்படின்னா, at the end of 5th yearனா இங்க இது வந்து பாத்தீங்கன்னா the beginningல 40,000. அப்ப இந்த சீக்வென்ஸ் எப்படி இருக்கும், இந்த சீக்வென்ஸ் 40,000 90/100, 40,000 90/100 the whole square. இது beginningல, இது end of first year. at the end of first year முதல் வருட முடிவில், 2வது வருடம் முடிவில், 3வது வருடம் முடிவில். அப்போ 5வது, இது பாத்தீங்கன்னா 2வது வருட முடிவில் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ 5வது வருடம் முடிவில் 40,000 90/100 whole power 5. இதுதான் பாருங்க 5வது வருடம் முடிவில். இது முதல் வருட முடிவில் பவர் 1, 2வது வருட முடிவில் பவர் 2, 5வது வருட முடிவில் பவர் 5. ஸோ 5வது வருட முடிவில் அதனோட வேல்யூனா 40,000 90/100 பவர் 5. ஸோ அதுதான் அதனோட வேல்யூ பார்ப்போம். தட் இஸ் இது ஏஆர் ஸ்கொயர்னா அது ஏஆர் பவர் 5. ஏஆர் பவர் 5ன்றது அந்த T6 ஏஆர் பவர் 5. அப்போ ஏன்றது இங்க 40,000 90/100. 90/100 நீங்க என்ன எழுதலாம், 9/10 to the power 5. ஸோ இதை நம்ம ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 40,000 9 to the power 5 by இது 10/5. 10/5னா 1 lakh. அப்ப இங்க ஒரு 4 சைபர் இருக்கா, 1 2 3 4. அப்ப இங்க 1 2 3 4. you have to multiply 4 into 9/5. 4 into 9/5 is, multiply பண்ணீங்கன்னா 2,36,196/10 வரும். ஸோ இதனோட ஆன்சர் 23,619.6. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன். சம்டைம்ஸ் மேக்ஸிமம் ஆன்சர் டெசிமல்ல இந்த மாதிரி தந்தாங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். அதர்வைஸ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல பவர்லேயே தந்துருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிமல்ல என்ன ஆப்ஷன் தந்துடுறோம் இதை தந்தா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் தரணும். இல்ல எனக்கு 9/5 அப்படியே வச்சிருக்காங்க ஆப்ஷன் அப்படின்னா நம்ம அந்த ஆன்சர் என்னவோ அந்த ஆப்ஷன்ல ABCDல எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ T6 அதாவது மிஷினோட வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் ஆர் 6வது வருஷம் 23,619 ரூபா 19.6 பைசா. ஸோ இதுதான் இந்த மிஷினோட காஸ்ட். அடுத்த கேள்வி, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு முந்தைய ஆண்டில் சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். அப்படி பாதியை சேமிக்கும் போது 6 ஆண்டுகளில் அவர் சேமித்த தொகை 7,875 எனில் அவர் முதல் ஆண்டில் சேமித்த தொகை என்ன? ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் முந்தைய ஆண்டுல பாதி தொகையை அவர் சேமிக்கிறார். அப்ப ரேஷியோன்றது 1/2. ரேஷியோன்றது 1/2. அவரோட டோட்டல் சேமித்த தொகை டோட்டலா அவரோட டோட்டல் சேவிங்ஸ் ஃபார் தி 6 years 7,875. இப்போ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரேஷியோ 1/2. அப்போ சம் ஆஃப் 6 terms வந்து 7,875. இங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரேஷியோ R is less than 1. R is less than 1. அப்போ ஃபார்முலா என்னங்க, A into 1 minus R power n by 1 minus R. அதுதான் 7,875. இங்க A என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். முதல் ஆண்டில் சேமித்த தொகை A into, பட் என்ன தெரியும் நம்மளுக்கு, ரேஷியோன்றது 1/2. அப்போ 1/2 டோட்டலா எத்தனை வருஷங்க, 6 வருஷம், பவர் 6
by 1 minus 1 by 2 இதாங்க 7875. இதை சிம்பிளிஃபை பண்றோம். 1 minus 1 by 2 1ல பாதி போனா a into இத 1 minus 1 by 2 power 6 ன்னு எழுதலாம் by 1 by 2 இதாங்க 7875. இப்போ நல்லா இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. இந்த 2 power 6 2 power 5 வந்து நம்மளுக்கு 32 2 power 6 வந்து 64. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை இந்த 1 by 2 இங்க டிவிஷன்ல இருக்கா அந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 7875 by into 1 இது into 1 by 2 அதான் by 1 by 2 a into 1 minus 1 by 64. இதை சிம்பிளிஃபை பண்ணா 64 into 1 64 64 minus 1 63 by 64 which is 7875 by 2. அப்ப இது 63 by 64 இது அந்த சைடு போனா டிவிஷன்ல வருங்க. டிவிஷன்ல ஒரு ஃபிராக்ஷன் வருது அப்படின்னா அது அப்படியே அங்க என்ன எழுதிக்கலாம் தலையில திருப்பி எழுதிக்கலாம். So 7875 by 2 into இந்த 63 by 64 அந்த சைடு போறப்போ டிவிஷன்ல போகும். அப்போ ஒரு நம்பர் டிவிஷன்ல ஒரு ஃபிராக்ஷனா இருந்தா அது நீங்க தலையில மல்டிப்ளிகேஷன்ல எழுதிக்கலாம் 64 by 63. அப்போ இது 63 டேபிள் இது 1 2s ஆர் செகண்ட் டேபிள் அடிச்சா 32. இது 63 ல நீங்க அடிச்சு பாருங்க you will get 125. therefore a is 125 into 32. so 125 into 32. so நீங்க a மல்டிப்ளை பண்ணி பாருங்க you will get a is 125 into 32. you will get a 4000. அப்ப அவருடைய a இங்க எவ்வளோ இந்த ஆன்சர் a எவ்வளோ ஏன்றது 4000. முதல் ஆண்டில் சேமித்த தொகை a 4000. அவர் ஆரம்பத்தில் அவர் சேமிச்ச தொகை 4000. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க எந்த ஒரு கேள்வியிலும் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தந்திருக்கிற 4 ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அவரோட சேமித்த தொகை. அடுத்த கேள்வி பாருங்க. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் ஒவ்வொரு நண்பரையும் மற்ற 4 நண்பர்களுக்கு அதே கடிதத்தை அனுப்புமாறும் கேட்டுக்கொள்கிறார். இந்த செயல்முறை அப்படியே தொடர்கிறது. அப்போ குமார் என்ற ஒரு பர்சன் இவருடைய 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். 1 2 3 4 பேர் கடிதம் எழுதுகிறார். இது இந்த மெயில் அதாவது இந்த கடிதம் அனுப்புவதற்கான செலவு ரூபாய் 2. இதுல கேள்வி என்னன்னா மொத்தம் இந்த மாதிரி செயல்முறை 8 முறை 8 செயல்முறை தொடர்கிறது. 8 டைம்ஸ் அப்படியே இது கண்டினியூவா தொடர்கிறது. அப்போ அந்த 8th டைம் வரைக்கும் டோட்டலா ஆகிற செலவு என்ன அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நீங்க கொஸ்டின்ல டிஸ்கிரிப்ஷன் முன்னாடி காமிச்சிருப்போம் அதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இதுல டோட்டலா பாருங்க. இப்போ குமார்ன்ற நபர் 4 பேருக்கு கடிதம் எழுதுறார். அப்போ ஒவ்வொரு கடிதத்துக்கான செலவு ரூபாய் 2. அப்போ 2 into 4 4 கடிதம். இப்போ ஒவ்வொரு 2 into 4 தான் இதனோட டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் சென்டிங் தி மெயில். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு அனுப்புறாங்க. அப்ப இந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு 4 பேருக்கு கடிதம் எழுதுவாங்க. 4 இவங்க 4 பேருக்கு லெட்டர் எழுத போடுவாங்க. இவங்க 4 பேருக்கு லெட்டர் போடுவாங்க. இவங்க 4 பேருக்கு லெட்டர் போடுவாங்க. இதை நல்லா பாருங்க. 4 8 16 இட் மீன்ஸ் 2 into 4 ஸ்கொயர்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர். ஒவ்வொரு லெட்டருக்கான அமௌண்ட் 2. அப்ப எகைன் தேர்ட் செட். இது ஃபர்ஸ்ட் செட்டு, செகண்ட் செட்டு, தேர்ட் செட்டு. இங்க இருக்கிற இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு லெட்டர் போடுவாங்க. அப்போ இங்க 4 லெட்டர் இவர் வந்து 4 பேருக்கு லெட்டர் அனுப்புறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு லெட்டர் போடுவாங்க. அப்ப இங்க பாருங்க 2 into 4 cube. 4 cubeனா பாருங்க 64. அதாவது இங்க 16 இங்க 16 இங்க 16 இங்க 16 16 plus 16 32 32 plus 32 64. அப்ப 4 power 3 is 64. 64 ஒவ்வொரு லெட்டருக்கான செலவு into amount into 2. சோ அதுதாங்க இங்க ஃபர்ஸ்ட் செட்ல 2 into 4, செகண்ட் செட்ல 2 into 4 ஸ்கொயர், தேர்ட் செட்ல 2 into 4 கியூப். அப்ப இட் கண்டினியூஸ் till 8th செட், 8வது செயல்முறை வரைக்கும் தொடருது. அப்போ 8 2 into 4 power 8.
அப்போ இதுல டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆர் S8 நீங்க எப்படி போட்டாலும் சரி. டோட்டல் அமௌண்ட் இஸ் 2 into 4 plus 2 into 4 square plus 2 into 4 cube plus continues till 2 into 4 power 8. 4 power 8. ஸோ இந்த படம் இது புரிஞ்சாதாங்க அந்த கேள்வி உங்களுக்கு சரியா புரியும். குமார்ன்ற ஒரு நபர் 4 பேருக்கு நான்கு நபர்களுக்கு அவருடைய அந்த கடிதத்தை அனுப்புகிறார். அதில் ஒவ்வொருவரும் அவர் மற்றொரு 4 பேருக்கு அந்த கடிதத்தை அனுப்ப வேண்டும். இதில் கடிதம் அனுப்புவதற்கான செலவு, அதாவது இங்க இதுல மெயில்னு சொல்லியிருப்பாங்க, whatever, அதனோட அமௌண்ட் ஸ்பென்ட் இஸ் ₹2. அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல 2 into 4. அப்போ ஈச் பர்சன் இஸ் சென்டிங் மெயில் டு 4 different person. அப்போ இதில் 4 பேர், இவங்க 4 பேருக்கு, இந்த தேர்ட் நபர் 4 பேருக்கு சென்ட் பண்றாங்க, இந்த ஃபோர்த் நபர் 4 பேருக்கு சென்ட் பண்றாங்க. 4 plus 4 plus 4 plus 4 which is 16 into 2. அந்த மாதிரி இந்த 4 பேர்ல ஒவ்வொருத்தரும் 4 லெட்டர் அனுப்புறாங்க. ஸோ இங்க 16 பேர், அப்போ இங்க 16 பேர், இங்க 16 பேர், இங்க 16 பேர், டோட்டலி இட் இஸ் 64 which is 4 power 3. அப்போ அமௌண்ட் அந்த ஒவ்வொரு லெட்டருக்கான அமௌண்ட் ₹2. ஸோ அதாங்க இங்க 2 into 4, 2 into 4 square, 2 into 4 cube, 2 into இது இந்த ஃப்ரேம் பண்ணிட்டா இதுக்கப்புறம் நம்ம நார்மல், இட் இஸ் குவைட் ஈஸி. அப்போ இதுல காமனா பாருங்க, 4 காமனா வெளியே எடுக்கிறேன், நான் 4 வெளியே எடுக்கிறேன். 2 plus இதுல ஒரு 4 போனா 2 into 4 plus 2 into 4 square. அப்போ அதே மாதிரி இதுல ஒரு 4 வெளியே போனா 2 into 4 power 7, 2 into 4 power 7. இது இப்போ பாருங்க, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜிபி, அதாவது செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம்ன்றது 2 into 4 பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 கேன்சல் பண்ணி பாருங்க 4 வருது. அப்போ இதே மாதிரி தான் தேர்ட் டேர்ம் இதே நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 ரேஷியோ. Here ratio is 4. Ratio is 4. First term is A. Totally how many terms? இங்க பாருங்க 4 power 1, 4 square, 4 power 7. அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 terms இருக்கு plus 1 8. அப்ப இது வந்து 8 terms. So A into ratio R is 4 which is greater than 1. A into R power n minus 1 by R minus 1 தாங்க இங்க ஃபார்முலா. அப்ப இங்க 4 Aன்றது 2 first term, ரேஷியோன்றது 4, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்க வந்து 8, 4 power 8 minus 1 by ரேஷியோ R is 4 minus 1 3. R is 4 minus 1 3. ஸோ இப்போ இங்க இதை அடிச்சிடுறேன். Now you can simplify this. அப்போ 4 into 2 8 which is sum of 8 terms, 8 by 3 into 4 power 8 minus 1. Sometimes in the option உங்களுக்கு 4 power 8 minus 1 ஆப்ஷன் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதனோட ஆன்சர், அதனோட மதிப்பு கேட்டிருந்தா நீங்க இங்க எழுதிக்கலாம் 4 power 8 minus 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 by 3 65,500. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க 4 power 8 minus 1. 4 power 8 minus 1 65,535. ஃபர்தரா நீங்க இது 8 into or 65,535 நீங்க 3 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 8 into 21,845. Sum of 8 terms 21,845. Sum of 8 terms. So the 8th table ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 1 lakh 8th table ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1,74,760. 8th table ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. So sum of இந்த 8 terms, அதாவது 8 செட் இந்த லெட்டர் இந்த மெயில் அனுப்புறதுக்கு ஆன டோட்டல் செலவு 1,74,760. அடுத்த கேள்வி பாருங்க, sum of n terms. இந்த sum of n terms, இந்த n உறுப்புகளின் கூடுதல். ஸோ இந்த மாதிரி கேள்வி பாருங்க, 333, 333, இந்த மாதிரி 7, 77, 777, 8 plus 88 plus 888, இந்த மாதிரி கேள்வி ஏதாவது ஒரு நம்பர், இந்த 3ன்ற இடத்துல எந்த நம்பர்னாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்தாவே ஃபர்ஸ்ட், ஆனால் இது ஏபியா ஜிபியா
இப்போ செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டால் ஆன்சர் இது ஜிபியில் வராதுங்க. இப்போ ஜிபியில் வராது. இதை ஜிபி டேர்ம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, பெரிய இந்த மாதிரி நம்பர் வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் நம்ம 3 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ 1 + 11 + 111 + till n terms, அதாவது n உறுப்புகளின் கூடுதல் till n terms. ஸோ இந்த மாதிரி நம்பர் எந்த நம்பர் வந்தாலும் சரி எடுத்துட்டா இங்கே 1 + 11 + 111 இதாக இருக்கும். இந்த டேர்ம்ல எப்பயுமே 9ஆல டிவைட் பண்ணணும், இந்த 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். 99 + 999 + till n terms. So 3/9. இந்த 9 இருக்கு இல்லைங்களா, 9 என்னன்னு எழுதலாம், 10 - 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் 99 100 - 1ன்னு எழுதலாம். 999 1000 - 1ன்னு எழுதலாம். ஸோ கண்டினியூஸ் till n terms. ஏன் சார் இப்படி எழுதுறோம்? அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, இதோட நான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாமே குரூப் பண்ணுங்க. அதாவது 10 + 100 + 1000 continues till n terms. அதே மாதிரி இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்கு இல்லையா, -1 - 1 - 1 plus -1 - 1 எத்தனை டேர்ம்? till n terms. அப்போ இதுல இருக்கிற மைனஸை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க மைனஸ் வந்துடும், இல்ல இப்படி வச்சுக்கலாம், மைனஸ் இங்க வந்துடும். அப்போ -1 till n டைம்ஸ்னா இட் இஸ் நத்திங் பட் -n. இப்போ 1 + 1 + 1 + 1 10 டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 10 வரும். 1 100 டைம்ஸ் ஆட் பண்ணா 100 வரும். 1 n டைம்ஸ் ஆட் பண்ணா n வரும். அந்த மாதிரி -1 n டைம்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் இஸ் -n. இட் இஸ் -n. அப்ப இங்க மட்டும் தான் 3/9. இப்ப பாருங்க 10 100 செகண்ட் டேர்ம் 100/10 100/10 என்ன வரும்? 10. தேர்ட் டேர்ம் 1000/100 1000/100 இதுவும் 10 தான். அப்ப இங்க என்ன, திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜிபி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கிடையாது, இதை ரீஅரேஞ்ச் பண்ணா வருது இல்லைங்களா, இதுதான் ஜிபில இருக்கு. இது சம் ஆஃப் n டேர்ம்ஸ். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் where a is first term is 10, ratio common ratio r is also 10. அப்போ sum of n terms formula a into, that is a formula I will write directly. So a into r power, r என்றது இங்க 10 power n minus 1 by r minus 1, 10 minus 1 9, 10 minus 1 9 minus n. இப்போ இந்த 3/9 உள்ள எடுத்துட்டு போயிருங்க, 3/9 உள்ள எடுத்துட்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை 3/9 உள்ள எடுத்துட்டு போனா 30/81 10 power n minus 1 minus 3n/9. So this is the sum of n terms of the given sequence. So இது 30/81 into 10 power n minus 1 minus 3n/9. இது தேர்ட் டேபிள்ல இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை இங்கே 1/3 சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி. ஸோ இதை நீங்க தேர்ட் டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் டேபிள் 1 3s are 3, 10/27 27 into 3 81 into 10 power n minus 1 minus n/3 minus n/3. So this இப்போ இது சம்டைம் இது ஆப்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு 10/27 10 power n minus 3 minus n/3.